ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th இங்கிலீஷு சப்ளிமெண்ட்ரியில் ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் popularly known as Jim Corbett was a British wildlife photographer, hunter, naturalist and writer. நம்ம இந்த ஜிம் கார்பெட்டோட பெயர் என்னக்கன்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி நோன் அஸ் ஜிம் கார்பெட். அவரை தான் நம்ம ஜிம் கார்பெட்னு சொல்கிறோம். இவர் வந்து பிரிட்டிஷ்காரர். இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், புகைப்பட எடுக்கிற நிபுணர்ப்பா. ஹண்டர் வேட்டைக்காரர், ட்ராக்கர்னால் அந்த தடத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி போகிறவர். நேச்சுரலிஸ்ட் இயற்கை ஆர்வலர் அண்டு ரைட்டர் எழுத்தாளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் ஹண்டட் எ நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் இன் இந்தியா. இவர் வந்து 100க்கும் மேலே ஹண்டட் எ நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் மனுஷங்களை கொல்லக்கூடிய புலி மற்றும் சிறுத்தைகளை இந்தியாவில் இருக்கிறத கொண்டிருக்காருப்பா. ஹி வாஸ் ஹண்டட் எ நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் டைகர்ஸ், மனுஷங்களை வேட்டையாடுற டைகரும் சிறுத்தைகளையும் கொண்டிருக்காரு. ஹி ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸ் டு ஷூட் வித் ஹிஸ் சினி ஃபிலிம் கேமரா. ஹி ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது வித் டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்டு அனிமல்ஸ், புலி மற்றும் அதர் காட்டு விலங்குகள், இதோட நிறைய அனுபவம் இருக்குது அப்படிங்கிறாங்கப்பா. டு ஷூட் வித் சினி ஃபிலிம் கேமரா. எப்போ அவருக்கு அனுபவம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவர் அவருடைய புகைப்பட கருவியை எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ பிடிக்கிறாருப்பா. அதில் இவருக்கு வந்து இந்த விலங்குகளை பற்றி நிறைய அனுபவம் கிடைக்குதுங்கிறாங்க. கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கண்ட் alone and on foot. இவர் வந்து எப்போவுமே தனியாக போய் வேட்டையாட தான் விரும்புவாராம்மா. ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட்னா விருப்பம், ஹண்ட்னா வேட்டை, அலோன்னா தனியாக, அண்டு ஆன் ஃபுட்டு நடந்தே போய் தனியாக போய் வேட்டையாடுறதுல தான் விருப்பப்படுவார். ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக். சில சமயம் அவருடைய டாக் ராபினையும் கூட்டிகிட்டு போவார். ஆஃபன்னு சொன்னால் அடிக்கடி, ஹண்டட்னா வேட்டையாடுறது. டாகோட பேர் என்னக்கன்னா ராபின். தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர், ஹி அட்மயர்ட் வைல்ட் லைஃப். இவர் வந்து ஹண்டிங்கில் எக்ஸ்பர்ட் இல்லையா, எக்ஸ்பர்ட்டாக இருந்த போதிலும் இவர் வந்து வைல்டு லைஃப்பை, வன விலங்குகளை வந்து விரும்புவார் அப்படிங்கிறாங்க. ஹி டிட் நாட் லைக் டு கில் வைல்ட் அனிமல்ஸ் ஃபார் ப்ளஸர் ஆர் ஸ்போர்ட். இவருக்கு வந்து அனிமல்ஸை கொல்றது இன்பம். சில பேர் வந்து ஜாலிக்காக கொள்ளுவாங்க, விளையாட்டுக்காக கொள்ளுவாங்க. அந்த மாதிரி கொள்றதில் இவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹி டிட் நாட் ஹெசிடேட் டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ். இவருக்கு வந்து தயக்கம் இல்லை. ஹெசிடேட்னா தயக்கம் இல்லை. இது மனிதர்களை கொல்லக்கூடிய டைகர்களையும் சிறுத்தைகளையும் கொள்றதில் இவருக்கு சிறிது கூட தயக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹி ஹண்டட் தீஸ் அனிமல்ஸ் ஒன்லி டு ஹெல்ப் பீப்புள் அண்டு ஒன்லி அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இவர் வந்து இந்த மாதிரி விலங்குகளை எப்போ கொள்ளுவார்னா மனிதர்களுக்கு உதவுறதுக்காக கவர்மெண்ட்டோட ரெக்வஸ்டின் பேர் இருந்தால் இவர் ஹண்ட் பண்ணுவார். ஹண்டட்னு என்னன்னு வேட்டையாடுறது, அனிமல்ஸ்னா விலங்குகள், ஹெல்ப்னு உதவுறது, மனிதர்களுக்கு உதவுறதுக்காகவும், அண்ட் ஒன்லி த ரெக்வஸ்ட்டு கேட்டுக்கிறது, கவர்மெண்ட் கேட்குறதுன்னு பேரில் கொள்ளுவாங்க அப்படிங்கிறாரு. ஹீ டுக் நோ ஜாய் ஃப்ரம் த கில். இவருக்கு கொள்றதுல வந்து ஜாலி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஆஃபன் செட் தட் நாட் அகென்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் பட் அகென்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன். இது வந்து இயற்கைக்கு எதிரானது இல்லை, மனிதர்களுக்கும் எதிரானது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டுப்பா, அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, a tiger starts eating humans when they grow old and get hurt. எப்போ வந்து டைகர்ஸ் மனிதர்களை ஹியூமன்ஸை வேட்டையாட ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வயசான போது அதுக்கு எப்பாவது இன்ஜூரி ஏற்படும் இல்லைப்பா, அப்போ தான் மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்குமாம்மா. அக்கார்டிங் டு த தியரியை பொறுத்து a tiger starts eating humans. புலி வந்து எப்போ ஸ்டார்ட்ஸ்னா ஆரம்பிக்கிறது, ஈட்டிங்னா சாப்பிட்றது, ஹியூமன் மனிதர்களை அப்படின்னு சொன்னால் when they grow old, அதுக்கு வயதாகிற போது, and get hurt, எப்போல்லாம் அதுக்கு காயம் ஏற்பட்டுச்சுனாலும் மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சுக்குமாம்மா. ஆஸ் தே கேனாட் ரன் ஃபாஸ்ட் தே ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ். அதுக்கு வந்து வேகமாக ஓட முடியாத போது அது வந்து மனிதர்களை கொல்ல ஆரம்பிக்குது. தே கேனாட் ரன் ஃபாஸ்ட், அதுக்கு வேகமாக ஓட முடியாத போது ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ். பீப்புள் கேனாட் ரன் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் அனிமல்ஸ். மனிதர்கள் வந்து விலங்குகள் மாதிரி வேகமாக ஓட மாட்டாங்க இல்லையா, ஓட மாட்டாங்க. ஸோ தே பிகம் ஈஸி ப்ரேன்னு சொன்னால் உணவுப்பா. அப்போ வந்து அதுங்க வந்து மனிதர்கள் வந்து ஈஸியான உணவாக மாறிடுது விலங்குகளுக்கு. ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ் ஒன்ஸ் ஏ டைகர் வில் நாட் ஈட் எனி அதர் ஃப்ளஷஸ். ஒருக்கா மனிதனுடைய சதையை சாப்பிட்டுருச்சு, மனிதனை வேட்டையாடிடுச்சுன்னு சொன்னால் டைகர் வில் நாட் ஈட் எனி அதர் ஃப்ளஷஸ். மற்ற எந்த விலங்கையும் அது சாப்பிடாது, அதுக்கு பிடிக்காது அப்படிங்குது. தீஸ் டைகர்ஸ்
ஆர் கால்டு மேன் ஈட்டர்ஸ். இந்த மாதிரி டைகர்ஸ் தான் நான் என்ன சொல்கிறோம், மேன் ஈட்டர்ஸ், மனிதர்களை வேட்டையாடக்கூடிய விலங்குகள்னு சொல்கிறோம், புலிகள்னு சொல்கிறோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹர்ட் வாஸ் த சாம்ஃபாட் டைகர். சாம்ஃபாட்டில் இருக்கிற ஒரு டைகர் தான் இவர் ஃபஸ்ட்டு மேன் ஈட்டிங் டைகரை கொண்டிருக்காரு. இட் வாஸ் பெங்கால் டைகரஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத்ஸ் இன் நேபாள் அண்டு குமணன் ஏரியா ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் வந்து இட் வாஸ் பெங்கால் டைகரஸ். இது வங்காளத்தை சேர்ந்து டைகரஸ் தெரியுதுனாங்கன்னு ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத்ஸ். எத்தனை பேரை கொண்டிருக்குன்னு சொன்னால் 436 பேரை கொண்டிருக்குதுப்பா. நேபாளத்தில் 436 பேரை கொண்டிருக்குது. அண்ட் இந்த குமணன் ஏரியா ஆஃப் இந்தியாவிலேருந்து குமணன் ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர்த்த கொண்டிருக்கு. ஹர் அட்டாக்ஸ் ஹேவ் பீன் லிஸ்டட் இன் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபெர்டிலிட்டிஸ் ஃப்ரம் த டைகர். இந்த டைகர் வந்து கின்னஸ்லேயே இடம் பிடிச்சிருச்சாமா. ஏன்னா நிறைய பேர்த்த கொன்ன புலிங்கிற கின்னஸ் ரெக்கார்டு இந்த புலிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்டாக்ஸ்னால் தாக்குறது. ஹேவ் பீன் listed in the Guinness Book of World Record. Guinness Book தான் எனக்குன்னா வேர்ல்ட் ரெக்கார்டு. த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபெர்டிலிட்டிஸ்னு டெத்துக்கு காரணமானது ஃப்ரம் ஏ டைகர். ஒரு டைகர் நிறைய பேர்த்த கொன்னதுக்கான கின்னஸ் ரெக்கார்டை இது பிடிச்சிருக்கு. சி வாஸ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். இது வந்து 1907 வந்து ஷாட்னா சுட்டுட்டாரு. த டைகரஸ் பிகேன் ஹர் அட்டாக் இன் ரூபால் வில்லேஜ் இன் வெஸ்டர்ன் நேபாள். மேற்கு வங்காளத்தில் ரூபல்ங்கிற கிராமத்தில் தான் வந்து இது வந்து அட்டாக் ஆரம்பிக்குது. ஹிமாலயாவில் இருக்குதுப்பா அந்த ஏரியா. ஹண்டர்ஸ் வேர் ஷென் டு ஹில் த டைகர். இந்த டைகரை கொள்றதுக்கு நிறைய வேட்டைக்காரங்களை எல்லாம் அனுப்புகிறாங்க. பட் ஷி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தெம். எஸ்கேப்னா தப்பிக்கிறது, தப்பிச்சு போயிடுது ஃப்ரம் தெம். த நேபாள் ஆர்மி ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் ஆர் கில்லிங் த டைகர் ட்ரோவ் ஹர் அக்ராஸ் த பார்டர் இன் டு இந்தியா. அடுத்தது வேட்டைக்காரங்களுக்கு அப்புறம் நேபாளிஸோட ஆர்மியவே அனுப்புகிறாங்க. ஆஃப்டர் ஃபாலிங் டு கேப்சர், அதை வந்து பிடிக்கிறதுக்காக, ஆர் கில்லிங் த டைகரை கொள்றதுக்காக ஆர்மியை அனுப்புகிறாங்க. ட்ரோஹர் அக்ராஸ் த பார்டர் இன்டு இந்தியா. அவங்களால பிடிக்க முடியலங்கிறதுனால இதை வந்து இந்தியன் பார்டர் பக்கம் துரத்தி விட்டுடுறாங்க. தேர் ஷி கண்டினியூ ஹர் கில்லிங்ஸ் இன் குமணன் டிஸ்ட்ரிக்ட். குமேவன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து கொள்றதுக்கு ஆரம்பிக்குது. ஆல் ஹர் ஹில்ஸ் ஹேப்பன் டியூரிங் த டே லைட். இது வந்து எப்போவுமே பகல் பொழுதில் தான் வேட்டையாடுதுங்கிறாங்க. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப்டு கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட். நிறைய பேர் இறந்ததுக்கப்புறம் ஆட்கள் வந்து காட்டுக்குள்ளே போகவே பயப்படுறாங்க. டு கலெக்ட் ஃபயர் வுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். காட்டுக்குள்ளே போய் இந்த விறகு பொறுக்கிறது, பழம் பொறுக்கிறது, ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க போகிறதுக்கு பயப்படுறாங்க. They were tried to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. Tried to go out வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க. and refused to leave her huts. உங்க ஹட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றது கூட பயப்படுறாங்க. for work after hearing her roarன்னு சொன்னால் சப்தம், புலியோட சப்தத்தை ரோன்னு சொல்லுவோம். from the ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த புலியோட சத்தத்தை கேட்டோன்னே இவங்க வெளியே வர்றது கூட பயப்படுறாங்க. the British government requested Jim Corbett to help the villages. அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பெட்டை கூப்பிடுறாங்க. he agreed to hunt down the man eater. அவர் வந்து இந்த மேன் ஈட்டரை கொல்றதுக்கு சரி அக்ரி பண்ணிடுறாரு. he camped in the குமாவன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைகரஸ். இவர் என்ன பண்ணுறாருப்பா, குபான்ங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து முகாம் போட்டு ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைகரஸ். இந்த டைகரஸை வந்து கண்காணிக்கிறாரு. ஹி மூவ்ட் அரவுண்ட் த வில்லேஜஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மேன் ஈட்டட். இவர் இந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ரெஸ்ட்ரிக்டட்னு சொன்னால் கட்டுக்குள்ளே வருது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மேன் ஈட்டர். ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ஸ் கார்பெட் மேனேஜ் டு கில் த டைகர் வென் இட் கில் த 16 years old கேர்ள். இவர் வந்து நிறைய தாட்டி அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவரால் முடியல. கார்பெட் மேனேஜ் டு கில் த டைகர் வென் கில்ட் இட் 16 years old கேர்ள். 16 வயசு பொண்ணை அவர் அந்த டைகர் வந்து பிடிச்சிட்டு போகும்போது தான் இந்த வில்லேஜ்
நியர் சாம்பவாட் அண்ட் லெஃப்ட் எ ட்ரையல் ஆஃப் பிளட். அந்த ரத்த துளிகளை வச்சு இவர் வந்து அதை அந்த ட்ரையல்னு சொன்னால் தடயம்பா அதை ஃபாலோ பண்ணி போகிறார், டைகரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. விச் கார்பெட் ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஆஃப்டர் எ ஹோல் டே ஆஃப் பர்ஷூட்டுன்னு சொன்னால் நோக்கம், ஒரு முழு நாளாக அதை தேடுறது நோக்கமாக கொண்டு இருக்கிறாரு. கார்பெட் ஹேட் அபண்டன் த ஹண்ட். முழு நாளாக தேடி அவர்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் அபண்டன்னா கைவிட்டுறாரு. அதை சொல்கிறது ஹண்ட் பண்ணுறதை வேட்டையாடுறதை கைவிட்டுறாரு. Decided to use the villages and organize a bait the next day near the சம்பா ரிவர். சம்பா நதிக்கரையில் பெயிட்னு சொன்ன என்னக்கன்னா தூண்டில் போடுறாங்க. வில்லேஜஸோட உதவியோட, கிராமவாசிகளோட உதவியோட அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வலை போட்டு தூண்டில் போட்டு சம்பா ரிவர் பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவோட தாசில்தார் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. த பெயிட் வாஸ் ஆர்கனைஸ்டு வித் அபவுட் 300 வில்லேஜஸ். 300 வேட்டைக்காரங்க கிராமவாசிகளோட இவங்க வந்து பெயிட்னு சொன்ன என்னக்கன்னா தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. த next day Corbett shot the tigress dead near the சதார் பிரிட்ஜு. சதார் பாலத்துக்கு பக்கத்தில் கார்பெட் வந்து அந்த டைகரஸை வந்து கொண்டுடுறாரு. ஏ சிமெண்ட் போர்ட் வாஸ் எரிக்டட் மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைகரஸ் வாஸ் ஃபைனலி பாட் டவுன். அங்கே வந்து ஒரு சிமெண்ட் போர்டு வச்சுருக்காங்கப்பா, இங்கே தான் வந்து இந்த புலியை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்களா, அது மாதிரி எழுதின பலகை இப்பவும் அங்கே இருக்குது. அடுத்தது வந்து ஏ போஸ்ட்மார்ட்டம் ஆன் த டைகரஸ் ஷோட் த அப்பர் அண்ட் லோவர் கனைன் டீத் அண்ட் த ரைட் சைட் ஆஃப் ஹர் மவுத் வேர் broken. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அந்த புலியை, டைகரஸ். சோடு த அப்பர் அண்ட் லோவர் கனைன். கோரை பற்கள் இருக்கும்லப்பா, மேலேயும் கீழே இருக்க கோரை பற்கள். ரைட் சைடு ஆஃப் ஹர் மவுத்து, வலது பக்கம் இருக்கிற மேலேயும் கீழே இருக்கிற கோரை பற்கள் வந்து broken, உடஞ்சிருக்கு. அண்ட் த அப்பர் ஒன் இன் ஹாஃப் அண்ட் த லோவர் ஒன் ரைட் டவுன் டு த போன். மேலே இருக்கிறது வந்து உடஞ்சிருக்கு, கீழே இருக்கிறது எலும்போடு சேர்ந்து பிஞ்சிருக்கு. திஸ் இன்ஜுரி வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் ஓல்டு கன் ஷாட் ஃப்ரம் அ கேம் ஹண்டர் ஹூ ஃபெயில் டு ட்ராக் அண்ட் கில் இட். கேம் ஹண்டர்னா விளையாட்டுக்காக வேட்டையாடுவாங்கள்ல, முன்ன விளையாட்டுக்காக யாரோ வேட்டையாடினதில் இந்த கன் ஷாட்டில் இதோட அந்த டீத் வந்து இப்படி பிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்கிறாரு. அக்கார்டிங் டு கார்பெட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் her from hunting her natural prey and hence started to ஹண்ட் ஹியூமன்ஸ். இதிலேருந்து தான் அது என்ன பண்ணுது, நேச்சுரல் ப்ரே, இயற்கையை வேட்டையாடுறதை விட்டுட்டு மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் கேம் ஹண்டிங். விளையாட்டுக்காக வேட்டையாடுறதுக்கு இவர் எப்போவுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட் தட் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹியூமன் என்ட்ராச்மெண்ட்ஸ் வேர் த மெயின் காஸ் ஆஃப் மிஸ்சீவ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறான். ஸ்ட்ராங்லி அட்வொகேட், வாக்காடுறாரு, வழக்காடுற என்னென்னு சொன்னால் காடுகளை அழித்தல் மற்றும் காடுகளை ஆக்கிரமிப்பு தான் இதுக்கு முக்கிய காரணம். இது இந்த அனிமல்ஸ் வந்து மனிதர்களை வேட்டையாடுறதுக்கு முக்கிய காரணம். ஹி வெண்ட் ஆன் லெக்சரிங் டூல்ஸ் டு எஜுகேட் த பீப்புள் அபவுட் தியர் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் த நீட் ஆஃப் கன்சர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் தியர் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறார். ஹி வெண்ட் டு லெக்சரிங், அவர் வந்து லெக்சர் கொடுக்குறாரு. டு எஜுகேட் த பீப்புள், எஜுகேட் பண்ணுறதுக்காக அபவுட் தியர் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் பாரம்பரியத்தை காக்கணும், நேச்சுரலை நம்ம காக்க வேணும். அண்ட் நீட் டு கன்சர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தியர் வைல்ட் லைஃப், வன வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கணும்னு லெக்சர் கொடுக்குறாரு. ஹி ப்ரொமோட்டட் த அசோசியேஷன் ஆஃப் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம் அண்ட் த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இவர் வந்து விளையாட்டுக்கான அந்த இது பாதுகாப்பு சங்கம் இருக்குல்லப்பா, அதில் வந்து இவர் உறுப்பினராக இருக்கிறாரு. ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ்லேயும் வந்து இவர் வந்து உறுப்பினராக இருக்கிறாரு. ஹி பிளே கீ ரோல் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் குமணன் ஹில்ஸில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க், இந்தியாவினுடைய முதல் தேசிய பார்க்கை உருவாக்குறதுக்கு இவர் வந்து கீ ரோலாக முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. த ஹோலி நேஷ்னல் பார்க்கு இன் உத்தரகாண்ட் இந்தியா. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உத்தரகாண்ட், இந்தியாவில் உத்தரகாண்டில் இருக்குது. இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹெய்லி. இவரோட பேரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறாங்கப்பா. ஜிம் கார்பெட் டைட் இன் ஆன் 19th April 1955. இவர் 1955 ஜிம் கார்பெட் இறந்ததுக்கப்புறம் அந்த பார்க்கு ரீநேம்டு இன் 1957 as the ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். அவர் இறந்ததுக்கப்புறம் ஜிம் கார்பெட்னு அந்த பார்க்குக்கு ரீநேம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம் ஹானர் ஹிஸ் ரோல் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த ப்ரொடெக்டட் ஏரியா இன் 1930s. அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த பேரை அவங்க சூட்டி.
ஹெசிடேட்னு சொன்னால் பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். ஹெசிடேட். அடுத்தது வந்து ஃபெர்டிலிட்டிஸ்ன்னு சொன்னால் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் டெத் பை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது. ரெஸ்ட்ரிக்டட்னா லிமிட்டட் எக்ஸ்டென்ட், இந்த அளவுக்கு தான் நம்ம போக முடியுங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. பர்ஷூட்னு சொன்னால் சர்ச், தேடுறது. என்ரோச்மெண்ட்டுன்னு சொன்னால் டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஸ்வல் லிமிட்டுக்கு அந்தப்புறமும் நம்ம வந்து தேடுறது. ப்ரிசர்வேஷன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கிறது. ஜிம் கார்பெட் டைட் ஆன், எப்போ இறந்து போகிறாரு? 25 ஜூலை 1875 இறந்து போகிறாரு. கார்பெட் ஷாட் வைல்ட் அனிமல்ஸ் இன் ஹிஸ் சினி ஃபிலிம் கேமரா, அவருடைய கேமராவில் தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஷாட் பண்ணுறாரு. த சாம்பவாட் டைகர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டர் ஷாட் பை கார்பெட் கொன்ன முதல் மேன் ஈட்டிங் டைகர் வந்து த சாம்பவாட் டைகர். கார்பெட் ஷாட் த டைகர் இஸ் டெட் நியர் த சட்டார் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் அவர் வந்து கொல்றாரு. அடுத்தது இங்கே பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. ஹூ பிளேட் த கீ ரோல் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த நேஷ்னல் பார்க்கை உருவாக்குறதுக்கு யார் கீ ரோலாக இருந்தாங்க? நம்மளுடைய இவர் ஜிம் கார்பெட். அடுத்தது ஒய் வாஸ் த பார்க் நேம்டு ஹோலி நேஷ்னல் பார்க், அதுக்கு என்ன கண்ணா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இட் வாஸ் இனிஷியலி நேம்டு ஆஃப்டர் லார்ட் மால்கோனி ஹெய்லி. அடுத்தது வென் வாஸ் இட் ரீநேம்டு ஆஸ் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க், எப்போ? 1957. 1955 அவர் இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் அது வந்து ஜிம் கார்பெட்ங்கிற பேரில் விளங்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெர்பல் ரீசனிங் கொஷின் கொடுத்துருக்காங்க. ரீடிங் நாலேஜ், படித்தோம்னா நாலேஜ் கிடைக்கும், ஒர்க் பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிரிக்கெட்னா பேட் யூஸ் பண்ணுவோம், ஹாக்கினா ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். டாக்னா ரேபிஸ்ங்கிற நோய் வரும். மஸ்கிட்டோன்னு சொன்னால் மலேரியாங்கிற நோய் வருது. மேன்னா பயோகிராஃபி, மேனை பற்றின அந்த சுயசரிதம் எழுதுறது. நேஷனல்னு சொன்னால் ஹிஸ்டரி. அடுத்தது ப்ரெட்டுன்னு சொன்னால் பேக்கரியில் தான் வாங்குவோம். ப்ரீக்குன்னு சொன்னால் கிளீன். டாக்டர்னு சொன்னால் டயக்னைஸ் பண்ணுவாங்க. ஜட்ஜுன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாங்க. அடுத்தது இதில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்கப்பா. 1 ஹவர் நீ என்ன பண்ண? 1 ஹவர் அண்ட் 2 ஹவர். யுவர் ஃபீலிங் ஹாப்பியாக, இன்ட்ரெஸ்டிங்காக, போரிங்காக. ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக, டிஃபிகல்ட்டானு இதில் குறிக்க சொல்கிறாங்க. 7 டேஸ்க்கு நம்ம எழுதிடணும். ரீடிங், பிளேயிங், சிங்கிங், ரைட்டிங், கார்டனிங், ட்ராயிங், ஃபோட்டோகிராஃபி. இதில் நீ வந்து ரீட் பண்ணால் ஹாப்பின்னு எழுதணும். அடுத்தது இங்கே வந்து பிளேயிங்னா இன்ட்ரெஸ்டிங் எழுதணும். சிங்கிங்னா உனக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா ஹாப்பின்னு எழுது. ரைட்டிங் போரிங்னா போரிங்னு எழுதிக்கோ. கார்டனிங் வந்து உனக்கு போராக இருந்ததுன்னா போரிங்னு எழுதிக்கோ. ஃபுல்லாக எழுத வேணுங்கன்னு. அடுத்தது டிராயிங் உனக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னா ஹாப்பின்னு எழுதிக்கோ. ஃபோட்டோகிராஃபி உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்னு எழுதிக்கோ. இது ஈஸின்னா ஈஸின்னு எழுது, டிஃபிகல்ட்னா டிஃபிகல்ட்னு எழுது. சரி, அவ்வளோதான். ஈஸி. கார்டனிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், டிஃபிகல்ட்டு டி எழுதணும். டிஃபிகல்ட்டு. அப்புறம் இது வந்து கார்டனிங் வந்து எப்படி இருக்கும்? இதுவும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ட்ராயிங் வந்து ஈஸி. ஃபோட்டோகிராஃபியும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்கண்ணா. தேங்க்யூ.